எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்னல் பாலசுப்ரமணியன். நான் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கேன். சமீபத்தில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதின ஒரு புக்கை படித்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லான புக்குங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஒரு பழமொழி இருக்குது, தெரிஞ்சதை 4 பேருக்கு பகிர்ந்தால் அது இன்னும் வீரியம் அடையுமா. அதுதாங்க என்னோடய எஃபர்ட். இந்த புக்கோட கண்டென்ட்டை ஷார்ட் வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். இதில் டிஜிட்டலைசேஷன் இருக்காது, கிராஃபிக்ஸ் இருக்காது, எடிட்டிங் இருக்காது, கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ டைவிங் ஸ்ட்ரெயிட் டு த டாபிக். சாப்டர் நம்பர் 1, இன்ட்ரடக்ஷன். நம்மளுடைய எண்ணங்கள், தட் இஸ் தாட்ஸ், ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த தாட்ஸை இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஆக்கணும்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றாரு. ஒன்று டெஃபினட்னஸ் ஆஃப் பர்பஸ். எந்த இலக்கை நோக்கி நம்ம எண்ணம் வேலை செய்யுதோ அந்த இலக்கின் நோக்கம் தெளிவாக இருக்கணும். எதுக்கோசரம் நம்ம வேலை செய்கிறோம், எதுக்கோசரம் நம்ம பண்ணுறோன்ற பர்பஸ் கிளியராக இருக்கணும். டெஃபினட்னஸ் ஆஃப் பர்பஸ். 2வது பெர்சிஸ்டன்ஸ். என்னதான் ஆனாலும் அந்த எண்ணத்தையும் அந்த எண்ணத்தின் நோக்கத்தையும், தட் இஸ் தாட்டையும், அந்த டெஃபினட்னஸ் ஆஃப் பர்பஸையும் விட்டு கொடுக்கவே கூடாது. பெர்சிஸ்டன்ஸ் 2வது. 3வது இன்க்ரீடியண்ட் என்ன சொல்கிறாருன்னா பர்னிங் டிசையர். அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற தீ போல ஒரு ஆசை, ஒரு வெறினே சொல்லலாம். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் இருந்ததுன்னா, தாட்டோட இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்துச்சுன்னா, தட் இஸ் டெஃபினட்னஸ் ஆஃப் பர்பஸ், எதுக்கோசரம் நம்ம பண்ணுறோன்ற ஒரு தெளிவு. பர்சிஸ்டன்ஸ், விட்டு கொடுக்கவே கூடாது என்னதான் ஆனாலும். பர்னிங் டிசையர், அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு வெறி. இது 3 இருந்ததுன்னா வெற்றி நிச்சயன்றார். அடுத்த தொகுப்பில் நம்ம ஒரு உதாரணத்தோடு வச்சு இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் பற்றி பேசுவோம். வணக்கம்.